வணக்கம். இந்த எலெக்ஷன்லாம் முடியட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். முடிஞ்சிடுச்சு. ஒரு கண்டென்ட் இருக்குது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாமேன்ட்டு. இந்த டாக் லவர்ஸ்லாம் தயவுசெய்து உங்களுக்கான வீடியோஸ் கிடையாது. சும்மா எப்போ பார்த்தாலும் வந்துட்டு இந்த டாக்ஸ்லாம் பாவம், அதுவும் ஒரு உயிர் தானே, அதுவும் வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு அது நன்றி உள்ளது இப்படியெல்லாம் சொல்லி நீங்கள் போர் அடிக்காது. இந்த டாக் ஹேட்டர்ஸ்க்காக முக்கியமாக நாட்டோட முக்கியமான பிரச்சனைகள்லாம் எடுத்து விவாதித்த உச்சநீதிமன்றத்திற்காக, அப்புறம் இந்த கோபிநாத் மாதிரி சமுதாயத்தோட முக்கிய பிரச்சனையெல்லாம் எடுத்து ஆலோசனை செஞ்சுட்டு இருக்க கோபிநாத்தோட ஆளுகள், இவர்கள் எல்லாத்துக்கும் தான் இந்த வீடியோஸ். அப்புறம் இந்த சமூக ஊடகங்கள், இந்த ஊடகங்கள்லாம் இருக்குது இல்லையா, அந்த ஊடகங்கள் இவங்களுக்காக தான் முக்கியமாக இந்த வீடியோஸு. எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, பிரச்சாரம்லாம் முடிஞ்சிருச்சு, அப்புறம் வாக்குப்பதிவும் முடிஞ்சிருச்சு. எனக்கு என்னென்னா, இப்போது தலைவர்கள்லாம் இருப்பாங்கல்ல, இந்த தலைவர்கள்லாம் தேசிய தலைவர்கள், அப்புறம் மாநில தலைவர்கள், இவர்கள்லாம் இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு தொகுதி விடாமல் எல்லா தொகுதியிலும் போய் வாக்கு சேகரிச்சாங்கல்ல. இப்போ தலைவர்கள் வராங்கன்னா வழக்கமாக ஒரு கூட்டம் இருக்கும், எப்பயுமே கூட்டம் இருக்கணும். தானாக சேர்ந்த கூட்டமாக இருக்கலாம், இல்லை இந்த குவாட்டருக்கும் பிரியாணிக்காகவும் சேர்ந்த கூட்டமாக இருக்கலாம். இப்படி பல கூட்டம் வரும். வரவங்க சும்மாவாக இருப்பாங்க, ஒரு பெரிய அட்ராசிட்டி, வெடி பட்டாசு இப்படியெல்லாம் போட்டு ஒரு காபராலாம் பண்ணி இப்படியெல்லாம் தான் பிரச்சாரம் பண்ணாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் வேட்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த வேட்பாளர் என்ன பண்ணுவாங்க, தெருவாக போவாங்க. ஒரு தெரு விடாமல் சந்து விடாமல் எல்லா சந்துக்கும் போவாங்க. அவங்க கூட ஒரு 10-15 நன்றி சிந்துகள் எல்லாம் போவாங்க. இவங்களும் சும்மாவாக இருப்பாங்க, என்னென்ன அட்ராசிட்டி பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு கட்சியோட சின்னம் இருந்துச்சுன்னா இந்த மோளம், அப்புறம் மோளம்னா உடனே எல்லாம் பண்ணுவாங்க, மோளம் அடிச்சுக்கிட்டு அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு தெருவா சந்தா போயிருப்பாங்க. இல்லை பிபி இருந்ததுன்னா அந்த பிபியை ஊதி ஒரே அட்ராசிட்டி பண்ணிட்டு போயிருப்பாங்க. இப்படி அவங்கவுங்க ஒரு ஏதோ ஒரு அட்ராசிட்டி பண்ணி தெருவா சந்தா போய் ஓட்டுகள்லாம் கேட்டாங்க இல்லையா. தெருநாய் பிரச்சனை, தெருநாய் அச்சுறுத்தல், குழந்தைகளை கடிக்குது, எல்லாத்தையும் கடிக்குது, இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோமே. இந்த தேர்தல் பிரச்சாரத்தப்பெல்லாம் நானும் எதிர்பார்த்தேங்க, தலைவர்களை கடிச்சிருச்சு, வேட்பாளர்களை கடித்து போதறிய வெறிநாய் அப்படிலாம் இந்த ஊடகம் போடும்னு. போடவே இல்லை, மறந்துட்டாங்க. போல கண்டென்ட்டை மறந்துட்டாங்க. அப்படியே ஃப்ளோலே மீடியாலாம் கொண்டு போய் இருந்தால் தானே உங்களை நம்புவாங்க. மறந்துட்டீங்க. அவங்ககிட்ட இப்போ காசு அதிகமாக போடுறாங்க. எலெக்ஷன் பிரச்சாரத்தில் இந்த வேட்பாளர்கள், அரசியல் கட்சிகள்லாம் கொஞ்சம் காசு அதிகமாக போடுறதுனால அதில் கவனம் செலுத்துனீங்க. இருந்தாலும் இந்த நாய் மேலே இருக்கிற வன்மமான செய்திகளை போகிறேன் பார்த்தீங்களா, அதோட டச்சு விட்டுட்டீங்க. இப்போ என்ன ஆகி போச்சு பாருங்க. அப்போ நாய் கடிக்கலை போட்ட எந்த வேட்பாளரையும், எந்த யாரையும் கடிக்கலை. அதான் அரசியலுக்காக நாய் அரசியல் செய்கிற இவங்க யாருமே கடிக்கலைன்றது தான் உண்மை. அப்படி எந்த செய்தியும் மறந்துட்டீங்க. போர் நிறுத்த ஒப்பந்தம் மாதிரி அடி நிறுத்த ஒப்பந்தம்ட்டு நாய்க்குள்ளே ஏதாவது ஒப்பந்தம் போட்டு போடுறாங்க. அதனால நாய் கடிக்கல, ஒப்பந்தத்தை மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்லை. வெக்கமாக ஒரு அப்பாவி ஜீவன் மேலே என்ன கடிச்சிருக்கணும் இல்லையா, கடிச்சிருக்குல்ல. தெருவா போனீங்களே, ஏசிலேயே போன அரசியல்வாதிகள் நாய் அரசியல் செய்கிற சட்டசபையில் பேசுகிறீங்க, பார்லிமெண்ட்டில் பேசுகிறீங்க, உச்ச நீதிமன்றத்தில் பேசுகிறீங்க, நீங்களாம் மேலேயே இருந்து பேசுகிறீங்களே. சொல்லுவானுங்களே, ஏசி ரூம் போகிறவங்களுக்கு, ஏசி கார்லேயே போகிறவங்களுக்கு என்ன தெரியும் நாய்க்கடியை பற்றி அப்படின்னு. ஏசி காரில் போனவங்களாம் ரோட்டுக்கு தான் வந்தான் ஓட்டு கேட்டு. எங்கே ஏன் கடிச்சதை சுத்துச்சு சார், உங்களை பார்த்தா அதுதான் பயந்து போயிருந்துருக்கும். இப்போ எவ்வளோ கேவலமான ஒரு நாய் அரசியல் பண்ணிட்டு இருக்கோம்ல. பாவம் அப்பா விஜயவன் மேலே என்னென்னலாம் பண்ணிட்டு. நான் கரெக்டாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஏதாவது தப்பாக பேசுகிறேன், இல்லை பொய்யான தகவல் ஏதாவது சொல்கிறேன்னா அப்படி இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்களேன். சரித்தானே? எவ்வளோ அட்ராசிட்டி, தெருவில் இறங்கி எவ்வளோ கூட்டம், எவ்வளோ காபரா, அதுவும் கடைசி தேர்தல் நெருங்க இந்த பக்கம் ஒருத்தம் மாற்றி வேறு சண்டை வேறு. இவ்வளவும் தெருவில் தான் நடந்துச்சு. தெருவில் தான் இறங்கி போட்டு கேட்டீங்கல்ல, எதுவுமே நடக்கல. இப்போ நாய் அச்சுறுத்தல் இல்லை, தெருநாய் என்று சொல்கிற நாட்டு நாய், அது மேலே எவ்வளோ வன்மம். தப்பு தானே, இதெல்லாம் தப்பு தானே. வாயிலா ஜீவன்ன்றதுனால, அதுக்கு பேச தெரியாதுன்றதுனால, இல்லை உங்களை மாதிரி ஒரு டிபேட் ஷோ வச்சு அதால் அதோட கருத்துக்களை சொல்ல முடியாது, ஆதங்கத்தை சொல்ல முடியாது, இல்லை அதோட உரிமையை சொல்ல முடியாதுன்றதுனால அது மேலே கொடுத்த வன்மம் தானே. மாற்றிக்க உங்கள் வேஷம் கலைஞ்சு போச்சுன்றதுக்கு இது ஒரு மறுபடியும் இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நாய் தொல்லை, அச்சுறுத்தல், ரோட்டில் நடமாட முடியலன்ட்டு மாற்றிக்க. நன்றி.